அவ்வளோதான் நல்லா. ஸோ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணியா நைட்டுக்கு தோசை. ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹங்கர் ட்ரியோட்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ரேண்டம் பிளாக்ஸ் தான் அங்கே எங்கேயும் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறோன்னு. இன்றைக்கி எங்கள் அம்மா கொஞ்சம் ஒர்க்காக வெளியே போயிட்டாங்க, அதனால் நாங்கள் தான் டின்னர் செய்யலான்ட்ருக்கோம். ஸோ டின்னருக்கு வந்துட்டு சிம்பிளாக தக்காளி சட்னி தான் பண்ணலான்ட்ருக்கோம். ஆல்ரெடி மாவு இருக்குது, ஸோ அதனால் தோசை மட்டும் ஊற்றிக்கலாம், தக்காளி சட்னியை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு கடாயில். அதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 வரமிளகா, அவ்வளோதான். இதை ஃபுல்லும் நம்ம வணக்கிக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே போட்டுருங்க. வெங்காயம், வரமிளகா, பூண்டு இது 3யும் போட்டு ஃபஸ்ட்டு வணக்குங்க. வணக்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. நான் காமிக்கிறேன் என்ன பதத்தில் இது வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணுன்னு. சைடில் நெக்ஸ்ட்டு ரெசிபிக்காக நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணிருந்தோம். ஸோ அதையும் சைமல்டேனியஸாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஓவனை ப்ரீஹீட் பண்ணுறேன், அதை தான் இங்கே காமிக்கிறேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பன்னை இப்போ நம்ம உள்ளே வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு ஓவனுமே டைம் டிஃபர் ஆகும். ஸோ நான் இதை ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அது எப்படி வருதுன்னு வெந்திருக்கா பார்த்து நான் டைம் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். 2-3 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். தென் அதே டைமில் இங்கே அது எல்லாமே வணங்கிருச்சு. இது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் அந்த மாதிரி வணங்கியிருக்கு. ஸோ இது வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தக்காளியை ஆட் பண்ணலாம். ஸோ தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா வணங்கி வரட்டும். இது கூடயே நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பத்தாட்டி கூட நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு. இதை ஆற வைக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிட்டு நான் இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் தாளிப்பெல்லாம் போடலாம், அவ்வளோதான். மத்தியானம் செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ அதனால் என்னடா பண்ணலான்னு பார்த்தோன்னே சரி யோசிச்சுட்டே இருந்தோம். சரி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா எங்கள் அம்மா தயிராக வாங்கி அடுக்கி வச்சுருக்காங்க. சரி தயிர் சாப்பாடையே நம்ம கிண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாப்பாடுக்கே நாங்கள் அப்படியே சும்மா தாளிச்சு விட்டாச்சு. இந்த ஸ்கூல் டைம்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸில் இருக்க தயிர் சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி மெமரிஸ் இருந்தால் நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் தயிர் சாப்பாடும் இந்த உருளைக்கிழங்கு பொரியலும் பிடிக்கும், அந்த 2 காம்பினேஷனும் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயிர் சாப்பாடுனாவே சாப்பாடு நல்லா குழஞ்சிருந்தால் தான் பிடிக்கும் எனக்கு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் குழச்சி சாப்பாடை ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சட்னிக்கு நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம். அந்த தோசையும் ஊற்றி எடுத்து வச்சாச்சு. உப்பு ஜாடியில் உப்பு கம்மியாக தான் இருந்தது ரொம்ப. ஸோ அதனால் உப்பை ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்பப்போ நீங்கள் கையோட வேலையை முடிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப பெருசாக தெரியாது. எப்பயுமே நான் காய்ச்சின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் வேறு காலி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே எண்ணெயும் காய்ச்சிடலாம். எப்பயுமே எங்கள் பாட்டி தான் காய்ச்சி தருவாங்க. ஒரு 2 இயர்ஸாக நானே எங்கள் பாட்டிகிட்ட கேட்டு ஏதாவது போட்டு காய்ச்சிப்பேன். அவங்க ஒரு 4-5 வெரைட்டியில் எண்ணெய் காய்ச்சுவாங்க. ஸோ அதில் இருக்க ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் இது. இது வெத்தலை, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு காய்ச்சிறது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் தரும். இதை நான் யூஸ் பண்ணுறனால எனக்கு ஹேர் நல்லா லாங்கான ஹேரும், அதுக்கப்புறம் தலைக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த தடவை ஆயில் காய்ச்சிருக்கேன். ஸோ இந்த ஆயில் காய்ச்சின வீடியோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன்.
ஆயில் பாருங்கள் நல்லா கொதிச்சு இந்த ஜூஸ்லாம் உள்ளே இறங்கி நல்லா நம்மளுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப வாசமாக இருக்குது. நான் இதை வந்து அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். நீங்களும் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்